சுயம் உருண்டை செய்யறதுக்கு பாகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் பண்றோம். என்னென்னமா போட்டிருக்கீங்க? வெல்லம், ஏலக்காய். வெல்லம், ஏலக்காய் போட்டு ரெடி பண்றாங்க. அம்மா எப்பவுமே ரொம்பவே ஈஸியா செய்வாங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டால. ஓகே. வெல்லம், ஏலக்காய் போட்டுருக்கேன். ஸ்வீட் ஏதாவது செய்யும்போது உப்பு போட்டால் ஸ்வீட் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாகு கொஞ்சம் இந்த வெள்ளம் அளவுக்கு எத்தனை உருண்டைமா வரும்? இதில் இன்னும் இதில் தேங்காய் போட போகிறோம். தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் கடலைப்பருப்பு போடணும். அதெல்லாம் போட்டால் நிறையா ஆகிடும்ல? நிறையா ஆகிடும். ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம இது தேங்காய் போட்டுருவோம். ஓகே. தேங்காய் முன்னாடியே நாங்கள் ஃப்ரீசரில் துருவி வச்சுருப்போம், சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நம்ம அப்பப்போ வேணுன்றப்பெல்லாம் உடனே எடுத்து செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீசரில் துருவி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் போட்டிருந்தாங்க, தண்ணிலாம் ஊற்றலை, அப்படியே அது ஹீட் ஆனதும் மெல்ட் ஆகிடுச்சு. அது கூடவே தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு. இப்போ இதில் எப்போம்மா கடலைப்பருப்பு பண்ணணும்? இது கிண்டி வச்சுட்டு இன்னும் கடலைப்பருப்பு இப்போ தான் இது பண்ணி அது தனியாக அப்புறமா கூட போட்டுக்கலாம். அப்புறம் டீ போட்டுக்கலாம், அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாகு கிண்டி ரெடியாக இருந்தால் மறுநாளும் செய்யலாம், அதுக்கு மறுநாளும் செஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருக்கும்ல, அந்த தேங்காய் பருப்பி மாதிரி சாப்பிட நல்லாவே இருக்கும் எப்போதும். ஆமாம், எங்கள் அம்மா இதை கிண்டி வச்சிட்டாலும் நாங்கள் ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவோம். ஆஃப் பண்ணிடுறோம். கடலை பருப்பு வேக வச்சுட்டாங்க பூரணம் செய்யறதுக்கு. என்னம்மா செய்கிறீங்க? கையில் வடி கட்டிக்கிறேன். எதுக்கு? பூரணத்துக்கு தண்ணி இல்லாத இருக்கணும்ல. ஓகே ஓகே. வடி கட்டிக்கிறேன் ஈஸியாக. தண்ணி இருந்தால் அப்புறம் இன்னும் வெள்ளம்லாம் சேர்ந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். நல்லா தண்ணி வடிட்டோம். ஓகே. தண்ணி வடிஞ்ச உடனே நம்ம அதை போட்டுக்கலாம். சூப்பர்மா. பாருங்கள், இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கோம். கடலைப்பருப்பும் ரெடியாக இருக்குது. சுயம் செய்யறதுக்கு பூரணம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கடலைப்பருப்பு பாருங்கள், கடலைப்பருப்பும் அதை இப்போ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம அடுப்புலலாம் வைக்க தேவையில்லைன்னு அம்மா சொன்னாங்க. ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய போகிறோம். அடுப்பில் பண்ணுறது. ஆமாம், செய்ய போகிறோம். இதில் போட போகிறேன். நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஓகே. இப்போ பஞ்சு மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ அதில் போட்டுக்கலாமா? போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டா போதும்ல. இப்போ இதில் இந்த கடலைப்பருப்பை மட்டும் நாங்கள் உப்பு போட்டு சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா இருந்தது நிறைய செஞ்சுட்டாங்கன்னா அது ஒரு ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து போதுமா? பிசைஞ்சு போகலாம். அதே இதாக இருந்தாங்க. ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது கடலைப்பருப்பு மெல்றதுக்கு பிடிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக வச்சுட்டு மீதியை லைட்டாக வந்து நசுக்கி பிசைஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. அது போட்டாலே நசுங்கிடும்னு பார்த்தேன், நசுங்கலை. ஓகே, அதனால் நான் இதில் போட்டு பண்ணுறேன். இது பாருங்க, இப்போ கடலைப்பருப்பு போடாமலே இந்த பூரணம் இருந்ததுன்னா நாங்கள் ஒரு 2 நாள் கூட வச்சு இன்னொரு ரெசிபி கூட மீந்துருச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். அப்படியே கூட சாப்பிடுவோம். செய்யலாம். ஆமாம். இப்போ அதை கொஞ்சம் மசிச்சு அம்மா அதில் போடுறாங்க. அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல. இதை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்து வச்சுக்க போகிறேன். சின்ன சுயா உருண்டையாக தான் நல்லா இருக்கும்ல. ஓகே. சின்னதாக இந்த சைஸ் போதுமாம்மா? இது சின்னதா? இன்னும் சின்னதாக வேணும். இன்னும் குட்டி குட்டியாக பண்ண சொல்கிறாங்க. எத்தனை சுயம் உருண்டை வரப்போகுதுன்னு தெரில. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சுயம் உருண்டைக்கு மைதா மாவு அம்மா கரைச்சிக்கிறாங்க கொஞ்சமாக தண்ணியில். அதில் உப்பு போடுவியாம்மா? நான் இங்கே வந்து பால்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சுயம் உருண்டை பண்ணலாமாம்மா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க அம்மா. சூப்பர் ஸ்வீட், இது சூப்பர் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாவளிக்கு போட்டோம். ஆமாம், தீபாவளிக்கு போடுறது அது ஒரு நாளோட சரி. இப்போ தான் ஒரு டைம் ஏதோ நடுவில் செஞ்சோன்னு நினைக்கிறேன். எப்பயுமே நம்ம ஆனால் தீபாவளி ஒரு நாள் செய்வோம், அதோட அடுத்த வருஷம் தான் செய்வோம். இப்போ தான் ஏதோ ஒரு நாள் நடுவில் செஞ்ச மாதிரி இருக்குது. அதான் செஞ்ச மாதிரி இருக்குது, ஞாபகம் இல்லை. சரியா பால் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆமாம். இப்போ பாருங்க, ஃபைனலாக காமிக்கிறேன்னு குட்டி குட்டியாக. அது ஃபஸ்ட்டு பண்ணது, அதுக்கப்புறம் நீ சின்னதாக போட சொன்னல, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. மைதாவும் கரைச்சி வச்சுருக்காங்க. திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டான இதில். ஆன் பண்ணிட்டேன். சுயா உருண்டை போட போகிறாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. எப்படி போடுறாங்க பாருங்க. இந்த மாவில் அப்படியே அப்படி கவர் பண்ணி எண்ணெயில் போடணும். பார்த்து வேறு கொஞ்சமாக இருக்கும். பேட்ச் பண்ணி விட்டுலாம் வைக்கிறாங்க.
சூப்பராக போடுவாங்க அம்மா. ஃபஸ்ட்டு உருண்டை தான் கொஞ்சம் இப்படி பண்ணிடுச்சு. சொல்ல முடியாது, ஏன்னா பாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி நானாக எல்லாமே சொல்லி பண்ணதில்லை. பார்த்து போடுங்க. இந்த ஸ்வீட் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பூரணம்லாம் வச்சு செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டாச்சு. இது சில டைமில் பாருங்கள் அப்படியே செட்டோடு இருக்குது. பார்த்து போடுங்க. நிறைய பேருக்கு இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன்ல. செட்டோட அது மாவு போய் ஜாயிண்ட் ஆகிடுது. சில பேருக்கு தனித்தனியாக வருது. எங்கள் அம்மாவுக்கு இந்த டைம் வந்து இந்த மாதிரி செட்டோடு வந்துடுச்சு. பார்த்துடாம 2 டைம்ஸ் 2 பேட்சாக சுயம் உருண்டை போட்டு எடுத்துட்டோம். இங்கே நாங்களாம் வந்து சுயம் உருண்டைன்னு தான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேம் நிறைய பேர் வேறு மாதிரி சுயம் உருண்டை சொல்கிறாங்கன்னு கூகுள் பண்ணி பார்த்தேன். கரெக்டான நேம் வந்து சுழியம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎம் கூட சொல்லியிருந்தாங்க. சிஎம் சுழியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் சுசியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருந்தாலும் அதை எங்கள் அம்மா புட்டு காமிக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்னே சொல்லுவேன் சுயம் உருண்டை. தீபாவளி அப்போ ஒரு டைம் வருஷத்தில் ஒரு நாள் செய்வோம் எங்கள் வீட்டில். இவ்வளோ நாளாக இப்போ தான் வந்து கொஞ்சம் தீபாவளிக்கு முன்னாடியே இப்போ செஞ்சுருக்கோம். அது மேலே இருக்க அந்த மைதா மாவும் அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து அது ஒரு ஸ்வீட் மாதிரி நல்லா இருந்துச்சு. எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான், அம்மா, என்னோடய அப்பா, அப்புறம் என்னோடய சிஸ்டர், நாங்கள் 4 பேருமே சூப்பராக சாப்பிட்டோம். வெளியில் உட்காந்து தான் சாப்பிட்டோம். பட் அங்கே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்க முடியல. பேக்ரவுண்டில் ஒரே சாங்காக பக்கத்து வீட்டில் டிவிலாம் பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால் நான் வாய்ஸை கட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா குக் பண்ணி காமிச்ச மாதிரி பூரணம்லாம் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாஃப்டாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அவுட்லைன் அந்த மாவு மைதாவில் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். மைதா அன்ஹெல்த்தி தான். பட் இந்த ஸ்வீட் வந்து மைதாவில் பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய பேர் கோதுமை மாவு அந்த மாதிரி ஒரு சில மாவுலாம் மிக்ஸ் பண்ணிலாம் கூட செய்வாங்க. நாங்கள் வந்து மைதாவில் தான் செஞ்சுருந்தோம். உள்ளே வைக்கிற பூரணம் அந்த ஸ்டஃபிங்குமே சில பேர் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. நாங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சுருந்தோம். இன்னும் நிறைய பேர் வேறு மாதிரி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படிலாம் செய்வீங்க, இன்னும் எப்படிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுங்கள். நாங்கள் இது மாதிரி தான் எப்போவுமே செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.